கிமு 19 ஏகூத் பின்னிய சதிவலை. இஸ்ரேல் மக்களை மோசேக்கு பின்பு திறமையாக வழிநடத்தியவர் யோசுவா. அவருடைய மறைவிற்கு பிறகு அவர்களுக்கு சிறப்பான வழிகாட்டிகள் இல்லாமல் போயிற்று. கானான் நாட்டில் வசித்து வந்த இஸ்ரேலர்கள் கானானியரை முற்றிலும் விரட்டிவிடாமல் அவர்களையும் தங்களோடு தங்க வைத்திருந்தனர். அதுவே அவர்களுக்கு எதிராய் முடிந்தது. கானானியர்கள் பழுகி விருகி பலம் கொண்டார்கள். இஸ்ரேல் மக்களோடு கடவுள் இருந்ததால் அவர்களை கானானியரால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. காலப்போக்கில் இஸ்ரேல் மக்கள் கடவுள் தங்களுக்கு செய்த நன்மைகளையெல்லாம் மறந்துவிட்டு கானானியரோடு திருமண பந்தங்களை ஏற்படுத்தவும் கானானியரின் தெய்வமான பாகாலை வணங்கவும் துவங்கினார்கள். இஸ்ரேல் மக்கள் தங்கள் இனத்தில் தான் பெண் கொள்ள வேண்டும் என்பதே அவர்களுக்கு கடவுள் கொடுத்திருந்த கட்டளை. அதை இஸ்ரேலர்கள் மீற துவங்கினார்கள். தன்னை புறக்கணித்த இஸ்ரேலர் மீது கடவுள் கோபம் கொண்டார். அவர்களை கைவிட்டார். கானானியரின் கை ஓங்கியது. அவர்கள் இஸ்ரேலரை தங்கள் ஆளுகைக்குள் கொண்டு வந்து கொடுமைப்படுத்த துவங்கினார்கள். அந்நாட்களில் மோவாப் நாட்டை எக்லோன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான். அவன் மிகவும் வலிமையானவன், மிகச்சிறந்த போர் வீரன். அவருடைய ஆட்சியில் இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். அவர்கள் மேல் அரசன் கடுமையான வரிகளை சுமத்தி கொடுமைப்படுத்தினான். இஸ்ரேல் மக்கள் நிம்மதியின்றி தவித்தார்கள். இஸ்ரேலர்கள் கடவுளை விட்டு விலகிச் செல்வதும் மீண்டும் மனமாறி கடவுளை நம்புவதும் அடிக்கடி நடந்தது. இந்த முறையும் இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு எதிராக செய்து தங்கள் தவறுகளை உணர்ந்து மீண்டும் கடவுளை நோக்கி மன்றாடினார்கள். கடவுள் மனமிறங்கினார். அவர்களுக்கு வழிகாட்ட நியாயாதிபதி ஒருவரை நியமித்தார். அவர்தான் ஏகூத். ஏகூத் இஸ்ரேல் மக்கள் தலைவர்களை ஒன்று கூட்டினார். நாம் இந்த மன்னனின் கீழ் கடந்த 18 ஆண்டுகளாக பெரும் கஷ்டத்தை அனுபவித்து விட்டோம். இனிமேலும் நாம் சும்மா இருந்தால் நம்முடைய மூதாதையர்கள் 400 ஆண்டுகள் எகிப்தில் அடிமைப்பட்டது போல நாமும் நம்முடைய வருங்கால தலைமுறையினரும் கஷ்டப்படுவார்கள். எனவே இதற்கு ஒரு முடிவு கட்டியாக வேண்டும். ஏகூத் சொன்னார். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மக்கள் பிரதிநிதிகள் கேட்டார்கள். முதலாவதாக, நீங்கள் யாரும் இனிமேல் பாகாலை வழிபடக்கூடாது. நம்முடைய கடவுளை தான் வழிபட வேண்டும். நமக்கு ஒரே ஒரு கடவுள்தான், அவரே உண்மையானவர் என்பதை பலமுறை நாம் கண்டிருக்கிறோம். எனவே நம் வழிகளை மாற்றிக்கொண்டு நம் கடவுளில் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, நமக்கு நல்ல வழிகாட்டிகள் இல்லை. எனவே என்னுடைய தலைமையை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். நான் உங்களுக்காக கடவுளின் அருளோடு போராடுவேன். ஏகூத் சொல்ல அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். இப்போது மன்னனுக்கு செலுத்த வேண்டிய வரிபணத்தை எல்லாம் என்னிடம் கொடுங்கள். இந்த முறை நான் அதை மன்னனிடம் கொடுக்கிறேன், ஏகூத் சொன்னார். மக்கள் அவ்வாறே செய்தனர். நீங்கள் எல்லோரும் ஒரு போருக்கு தயாராக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் நாம் போரிட வேண்டி வரலாம், மக்களிடம் சொன்னார் ஏகூத். ஏகூத் இடது கை பழக்கம் கொண்டவர். எனவே எப்போதும் தன்னுடைய கத்தியை இடுப்பின் வலது பக்கத்தில் சொருகி வைப்பது அவருடைய வழக்கம். இந்த முறையும் அவர் ஒரு கூர்மையான கத்தியை எடுத்து அதை தன் இடையின் வலது பக்கத்தில் மறைத்து வைத்தார். பின் மன்னனுக்குரிய வரிப்பணத்தையும் எடுத்துக்கொண்டு மன்னனின் அரண்மனையை நோக்கி புறப்பட்டார். வரிப்பணத்தோடு ஏகூத் வருவதை கண்ட மன்னன் மகிழ்ந்தான். அரசே, எங்கள் தலைவரே, இதோ உமக்கான வரிப்பணம். ஏகூத் போலி பவியம் காண்பித்தார். நல்லது, உங்களை நான் பாராட்டுகிறேன். சரியான நேரத்தில் வரிப்பணத்தை செலுத்துவதில் நீங்கள் கெட்டிக்காரர்கள். மன்னன் சிரித்தான். அரசவை மொத்தமும் சிரித்தது. மன்னனே, உங்கள் அரசாட்சியில் நாங்கள் நலமுடன் இருக்கிறோம். எனவே வரிப்பணம் செலுத்துவதில் எங்களுக்கு எப்போதும் தாமதம் ஏற்படுவதில்லை. ஏகூத் வஞ்சகமாய் புகழ்ந்தான். வரிப்பணத்தை எல்லாம் மன்னனிடம் ஒப்படைத்த ஏகூத் மன்னனை நோக்கி, அரசே, ஒரு விண்ணப்பம் என்றார். சொல், என்ன விண்ணப்பம்? வரியை குறைக்க வேண்டுமா? மன்னன் நகைத்தான். இல்லை அரசே, இது மிக மிக ரகசியமானது. உம்மிடம் மட்டுமே சொல்ல வேண்டும். இந்த அரசவை பணியாளர்கள் கூட கேட்கக்கூடாது, ஏகூத் சொன்னான். சரி, என்னுடன் வா. மன்னர் ஏகூரை அழைத்து கொண்டு ஒரு அறைக்கு சென்றார். அந்த அறை எப்போதுமே குளிர்ச்சியாக இருக்குமாறு கட்டப்பட்டிருந்தது. சொல், என்ன ரகசியம் வைத்திருக்கிறாய்? மன்னன் கேட்டான். ஏகூத் தாமதிக்கவில்லை.
கன நேரத்தில் தன்னுடைய வலது இடையில் சுருகியிருந்த கத்தி இடதுகையினால் உருவி எடுத்து மன்னன் சுதாகரிக்கும் முன் அவனுடைய வயிற்றில் குத்தினார். கத்தி மன்னனுடைய வயிற்றை கிழித்து கொண்டு மறுபுறம் வந்தது. மன்னன் கத்தாமல் இருக்க தன்னுடைய வலதுகையினால் மன்னனுடைய வாயை குத்திய யெகூத், அரசே, இதுதான் நான் சொல்ல வந்த ரகசியம் என்று ஆத்திர கண்களோடு உருமினார். மன்னனின் கண்கள் மரண பயத்தில் தத்தளித்து அடங்கியது. மன்னன் இறந்து போனான். யெகூத் எதுவுமே நடவாதவர் போல மெதுவாக அரண்மனையை விட்டு வெளியேறினார். சற்றும் தாமதியாமல் உடனே சென்று தயாராயிருந்த இஸ்ரேல் மக்களை ஒன்று சேர்த்து மன்னனுக்கு எதிராக போரிடவும் தயாரானார். அறைக்குள் சென்ற மன்னன் நீண்ட நேரமாக வெளியே வராததால் அரசு அலுவலர்கள் அரசர் சென்ற அறைக்குள் நுழைந்தனர். அங்கே அரசன் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதைக் கண்டு ஒட்டுமொத்தமாக அதிர்ந்தார்கள். ஐயோ, நமது மன்னனை அந்த இஸ்ரேலன் கொன்று விட்டான். உடனே படைத்தளபதியை வரவழையுங்கள். இஸ்ரேல்களை அழித்தொழிக்க வேண்டும். என்னாயிற்று? ஏன் பதற்றப்படுகிறீர்கள்? அரண்மனை சடுதியில் பரபரப்புக்கு தாவியது. ஆனால் அதற்குள் யெகூத் இஸ்ரேல் படைகளோடு அரண்மனையை தாக்கினார். போருக்கு தயார் நிலையில் இல்லாத அரண்மனை வீரர்கள் அனைவரும் வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள். இஸ்ரேலர்களின் கை ஓங்கியது. மோவாபியர் படை படுதோல்வி கண்டது. இஸ்ரேலர்கள் ஆட்சியை கைப்பற்றினர். நீண்ட நாளை அடிமைத்தனத்திலிருந்து தங்களை மீட்ட யெகூத் வழியாக செயலாற்றிய கடவுளையும் இஸ்ரேலர்கள் நன்றியுடன் நினைவு கூர்ந்தனர்.